ஒரு விதத்துல பார்த்தா, இந்த ஏஐ சிஸ்டம்ஸ், ஒரு ஏஐ அல்காரிதம் மனிதர்களின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, காலகாலமா இந்த தகவல் பரிமாற்றம் தான் மனித சமுதாயத்த முன்னேற்றிக்கிட்டே வருது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவல கொண்டு சேர்க்கிறது, எவ்வளோ நேரத்துல கொண்டு சேர்க்கிறோமோ, அதை பொறுத்து தான் நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பே மாறிக்கிட்டே இருந்துச்சு. இத எப்படி சொல்லணும்னா, ஒரு 1800 ஆண்டுகள், அதாவது 1800 200 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கடிதம் எழுதுவது, புறாவிடு தூது, இல்லாட்டி குதிரை வண்டியில இந்த ஓலையெல்லாம் கட்டி அனுப்புறது, இந்த மாரி தான் எல்லா நாடுகள்லயுமே, எல்லா மன்னராட்சிகள்லயுமே இந்த மாரி தான் தகவல் பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டீம் என்ஜின்னு ஒண்ணு பிரிட்டன்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், இந்த தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் வேகமடைஞ்சுச்சுன்னு சொல்லலாம். எப்ப பீக் ஆக ஆரம்பிச்சதுன்னா, இந்த டெலகிராம், தந்தின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்பதான் இந்த தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் ரொம்பவுமே வேகமடைய ஆரம்பிச்சது. இதன் விளைவா தான் பிரிட்டன் உலகத்தையே ஆண்டுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து இந்த டெலிஃபோன், அலெக்சாண்டர் கிராஹாம் பெல் கண்டுபிடிச்ச டெலிஃபோன் வந்ததுக்கப்புறம், அமெரிக்காவுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சத நம்ம கண்கூடா பார்த்தோம். இதற்கப்புறம் ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட் இப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த தகவல் பரிமாற்றத்தை அடிப்படையா வைத்து, அந்த தகவல் பரிமாற்றத்த வேகப்படுத்துவதற்காக உருவான டெக்னாலஜிஸ் தான். இவை வளர, வளர மனித சமுதாயமும் மேம்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இந்த இன்டர்நெட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இப்ப வந்திருக்கிற ஏஐ. இதுவும் தகவல் பரிமாற்றத்திற்கு தான் அடிப்படையா உதவிட்டு இருக்கு. அதுவும் ரொம்பவுமே வேகமா, ரொம்பவுமே எஃபிஷியன்ட்டா நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இன்டர்நெட் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்து வேகமா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப இந்த ஏஐ வந்து அத ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம சோசியல் மீடியா முதல்ல ஆரம்பிச்சது அரவுண்ட் 2008க்கு அப்புறம் வந்து பூம் ஆயிட்டு இருந்தது. அப்ப இருந்து இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னாடி, அதாவது 2 வருடங்கள் முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பொய்கள், வதந்திகள் எல்லாம் ஏகப்பட்டது பரவிட்டே இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. பரவிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம், இந்த பொய், வதந்திகள எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்குறதுக்கு உதவுது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஸ்ட்ரீம் லைனிங் ப்ராசஸ். இந்த எக்ஸ் தளத்துல இயங்குறவங்கலாம் கவனிச்சிருப்பீங்க. இந்த Grok ஏஐ எப்படி இந்த சங்கிகள எல்லாம் வாயில மிதிச்சுட்டு இருக்குன்றத நல்லா பார்க்க முடியும். அவங்க ஏதாவது பொய்யா தகவல பரப்பி விடுவானுங்க. நம்ம ஆளுங்க போய் டக்குன்னு Grokல தேடுவாய்ங்க. அது கரெக்ட்டா ஃபேக்ட் எடுத்து போட்டு, அது பொய் அப்படின்னு அடுத்த செகண்ட் முடிச்சு விட்டுரும். ஸோ ஏஐ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துட்டு இருக்குது